அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம் மலேசியந்திரிகளின் நம்பிக்கை கட்சியின் ஜேசி தலைவர். இன்று 29ஆம் தேதி 1வது மாதம் 2025. சரி, இன்றைக்கி சீன புத்தாண்டு வாழ்த்துக்கள். சீன புத்தாண்டு. ஸோ சீனர்கள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் நம்ம சீன புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்குவோம். சரி, இந்த காணொலி என்னென்னா, இப்போ ஒரு பெண்மணி வந்து நிலான்ற பேர் அவங்க நிலான்றவங்க இந்த சரவணன் உரிமை தமிழர் குரல் இதை சேர்ந்த சரவணன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நிலா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வார்னிங் கொடுக்க தான் இந்த காணொலி. என்னென்னு பார்த்தா, நிலா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? இல்லை கேட்குறேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நினச்சிக்கிட்டு உண்மையெல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவனை பற்றி? மக்கள் தம்ஸ் அப், குட் ஜாப் சிஸ்டர், பேசுங்க, ஒன்று கேளுங்கன்னு சொல்கிறாங்கிற ஒரு இதுலையா? இப்போ சொல்கிற இந்த மக்கள் எல்லாத்தையும் சொல்லலை, காவாசி பேரை ஏற்றுக்கலாம், அந்த முக்காவாசி பேர் நம்ம சமுதாயத்தில் சொல்கிறேன்னே. இப்போ தம்ஸ் அப்பு, குட் ஜாப் சிஸ்டர், கேளுங்க சிஸ்டர், வாங்க சிஸ்டர், போங்க சிஸ்டர்ன்றாங்களே. நாளைக்கு திடீர்னு இதனால் ஒரு பிரச்சனை வருமா? இல்லை ஏதாச்சும் ஒரு மக்கள் ஆதரவு வேணும். இப்போ எத்தனை பேர் உங்கள் பின்னாடி வந்து நிற்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நான் பெற்ற இன்பம் பெருகை வையகமும் அப்படின்னா, நான் பட்ட சந்தோஷம் மாரி இந்த வையகத்தில் எல்லாத்துக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கணுன்றது தான் அர்த்தம். ஆனால் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன், என்ன தெரியுமா? நான் பெற்ற துன்பம் பெருக வேண்டாம் இவ்வையகமும். நான் பட்ட மாரி கஷ்டம், நஷ்டம், அவமானம், அசிங்கம், முதுகில் குத்து வாங்கினது, இந்தமாரி மற்ற வேறு யாருக்கும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த காணொலி ஒரு அறிவுரையாக. சரியா? இப்போ இந்த சரவணனை பற்றி பேசுகிறீங்களா? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னுக்கெல்லாம் இவனை நான் கிழிச்சு விட்ருப்பேன் நாரதனமாக. இந்த தமிழர் குரலில் உள்ளவனங்களை முக்காவாசி பேத்த அவனுங்களாம் என்ன மாதிரி நாரப்பாயல்கள்னு எனக்கு தெரியும். ஸோ இவனுங்களாம் வந்து கிழிச்சு விட்டு மக்கள்கிட்ட காட்டியிருப்பேன். ஆனால் அந்த மக்கள் நம்புனுச்சா? இல்லை, நம்பினது கொஞ்சம் பேர் இருந்தாலும் கூட சேர்ந்து தாளம் போட்டது முக்காவாசி பேர், நிறைய பேர். சரியா? அதுக்கு முன்னே இந்த சரவணனோட ஒரு காணொலி பாருங்கள். இது முழுக்க இது வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சி தான். இதுக்கு பின்னால் அரசியல் தான் இருக்கு. அந்த ஏரியாவோ அந்த அட்வன் ஆபீஸ் மின்னுக்கு வந்து சண்டையை கொடுப்பேன். சரிங்களா? எம்பி ஆபீஸ் மின்னுக்கு சண்டையை கொடுப்பேன். எவன் இதுக்கு நிக்கிறானோ அவனுக்கு நீ இப்ப கட்டு காசு நான் நிப்பேன்டா. சரியா? ஒரு பிள்ளைக்கு ஆபரேஷன் காசு தேவையா? இப்ப வந்து கட்டு நிப்பேன். நீ கட்டுற, நீ மக்களுக்கு நீ வந்திருக்க அப்படின்னா நீ அதை செய்யணும். செய்யலைன்னா மூடிக்கிட்டு பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்க. எப்ப பாரு காசை திருடிட்டான், நொட்டிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், உதவி செஞ்சது ஒரு கேராரா? நான் கேட்கிறேன். இவனுக்கு இப்படிதான், அதாவது மக்கள் நம்புற வரைக்கும் நம்பிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னுக்கு 2018 நிறைய விஷயத்தை இந்த சேரிட்டின்ற பேரில் மக்களை எப்படி நம்ப வச்சு ஏமாத்துறானுங்க. சேரிட்டி செய்கிறவங்க, கஷ்டப்படுறவங்களோட பேங்க் கார்டெலாம் இவனுக்கு எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவானுங்க, அதில் எத்தனை % பேசுவானுங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா, ஒரு 10,000 வழி அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா, இவனுங்க 10,000 வழி அவங்களோட அக்கௌண்ட் வச்சு தான் நம்ம என்ன நினைப்போம், அவங்க அக்கௌண்ட் தான் போகுதுன்னு நம்ம நினைப்போம். அவங்க அக்கௌண்ட் நம்பர் வச்சு பேங்க் கார்டை இவனுக்கு வாங்கி வச்சுருவானுங்க. ஓகே, வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு தேவைப்படுற 10,000 வந்தாலும் அதை எடுத்து கொடுத்துட்டு மேற்கொண்டு வர காசு எங்களுக்குன்னு சொல்லி ஒரு டீலை பேசிடுவானுங்க. சரியா? அப்படின்றது தான் இந்த படத்தை பாருங்கள். இந்த குழந்தைக்கு வந்து இந்த பெண் பிள்ளைக்கு வந்து ஒரு பிரச்சனை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மசாஜ், என்னோடய வீட்டுக்கு முன்னே என் நேபர் தான் அவர், மாஸ்டர் கோல்டன். 2,000 வெள்ளி என் சொந்த பணத்தை ஸ்பான்சர் பண்ணி அந்த பிள்ளைக்கு அதை நான் செஞ்சேன். சரியா? அதுக்கப்புறம் ஒரு டீம், யாருன்னா கோவக்கார சேரிட்டி டீம். இப்போ அவனெல்லாம் காணும், ஏன்னா அந்த அளவுக்கு அடித்து ஓட விட்டான் அவனுங்களை. என்ன தான் என்ன அசிங்கப்படுத்தினாலும் சரி, குடும்பத்தை வரைக்கும் அசிங்கப்படுத்தினானுங்க. ஆனால் இருந்தாலும் அவனுங்களை மக்கள்கிட்ட காட்டணும், மக்கள் வந்து நம்பி ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக அவனுங்களை கிளின்னு கிழிச்சு அவனுங்க முகத்திரையை கிழித்தேன். சரியா? அப்புறம் அந்த குடும்பத்தை சேர்ந்த பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவனு கூட சேர்ந்துக்கிட்டு அவனுங்க டீலுக்கு ஆசைப்பட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவனு கூட ஊருக்கெலாம் கொண்டு போனாங்க. என்னாச்சு? எல்லாம் மக்கள் பணம் விரயமாக ஆணுச்சு. சரியா? ஸோ இவனுங்க வந்து மக்கள் பணத்தை பயன்படுத்திக்கிறானுங்க, அதை வச்சு தான் வாழ்கிறான்னு சொல்லி நான் வெளிச்சம் போட்டு காட்டினேன். அந்த பிள்ளையோட பெற்றோர்கள் கடனை வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் மக்கள் கொடுத்த பணத்தை எடுத்து அவங்க கடனை அடைச்சி பாசாக்குள்ள நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு பந்தாவாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் மக்கள்கிட்ட கொண்டு வந்தேன். ஆனால் அப்படி நம்ம உண்மையை சொல்கிறப்ப இந்த மக்கள் என்னமா செய்யும்? நம்மளை மட்டும் திட்டம். உதாரணத்துக்கு முரளின்ற ஒருத்தன் வந்து இடையில வந்து ஒரு தாயாருக்கு உதவி செய்யுங்கன்னா கடைசியில் அது என்னாச்சு, ஒரு ஸ்கேம் ஆயிடுச்சு. கடைசியில் 3 லட்சம் வெள்ளி என்னாச்சு, மக்கள் பணம். அப்போ இதெல்லாம் மக்கள்கிட்ட சொன்னோம்னா நம்ம முட்டாள் மக்கள் நம்மளை தான் கேள்வி கேட்கும். சரியா? அதனால தான் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இதை நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் தான், இல்லைன்னு இல்லை. நீங்கள் சொல்கிறது மணிக்கு இந்த சரவணன் எப்போ அந்த சேரிட்டி ஆரம்பித்தானோ இந்தமாரி அப்பயே எங்கிட்ட வந்து என் டீமில் உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா, திரும்ப இவனை கிழிச்சு விட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னா மக்களை திரும்ப ஏமாற்ற ஆரம்பிக்கிறான்னு. நான் வேணாம், ஏன் நம்ம செய்யணும்? மக்கள் ஏமாறணுன்றது அது மக்களோட ஆசை. ஏன்னா என்ன தான் நம்ம சொன்னாலும் அந்த மக்கள் அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னத்துக்கு நம்ம வந்து இந்த மக்களுக்கு சொல்ல போய் நம்ம கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு என்னன்னா அறிவுரையாக சொல்ல தான் இந்த காணொலி. தயவு செஞ்சு இப்போ உங்கள் கூட நிற்கிறாங்களே இந்த ஏமாந்த குடும்பம்னு சொல்லி, நாளைக்கு அவங்களே என்ன பண்ணுவாங்க, அதை என் அனுபவத்தில் சொல்கிறேன். அவனுக்கு கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி, சரி நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றோம் அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு நாளைக்கு உங்களுக்கே எதிராக திரும்பி பேசுவாங்க இந்த கூட உள்ள அந்த கஷ்டப்படுற குடும்பமே. இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன்.
சரியா? அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நான் பார்த்தேன் சில ஃப்ராடுங்களும் வந்து இப்போ என்ன பண்ணுதுங்கன்னா, நீங்கள் செஞ்ச காணொலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காணொலிலாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு உங்கள் கூட வந்து சேர பார்ப்பானுங்க, சேருவானுங்க. ஆனால் அவ்வளையும் உங்களுக்கு ஆபத்தை தான் நாளைக்கு கொண்டு வரப்போகுது. சரியா? என்ன கேட்டால் எவ்வளையோ விஷயத்த, இது மட்டும் இல்லை, இது பார்ட் 1 வச்சுக்கோங்க. பார்ட் 2ல் வந்து இன்னும் யார் யார் முகத்தெரிய கிழிச்சு நான் காட்டுறேன். இவ்வளோ செஞ்சும் இன்றைக்கி ஏன் ஒதுங்கி நிற்கிறேன்னா, நம்ம மக்கள் என்ன தான் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுத்தாலும் சரி, திருந்துவாங்கன்னு சொல்லி நம்ம நினச்சாலும் சரி, அது ரொம்ப கஷ்டம். கடைசியில் எனக்கே நான் விழிப்புணர்ச்சி கொடுத்துட்டு என்னையும் நான் திருத்திக்கிட்டு தான் அமைதியாக இப்போ வியாபாரத்தை மட்டும் பார்க்குறேன். எனக்கு முன்னே நிறைய பேர் பட்டு போனவங்க எங்கிட்ட கூப்பிட்டு அந்த அறிவுரை சொன்னப்போ நான் கேட்கல. இப்போ நான் உங்களுக்கு இந்த அறிவுரை சொல்கிறேன். கேட்குறது கேட்காத உங்கள் விருப்பம். எதாக இருந்தாலும் பார்த்து செய்யுங்க. நன்றி, வணக்கம்.